மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வர போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பொறுமையின் சிகரமே மீனமே, அன்பின் தங்கமே மீனமே அப்படின்னு உங்களை வந்து எவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்லணும்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு வடிவேல் சார் படத்தில் இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்டா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் எந்த ஊரில் வச்சு மட்டும் அடித்தா மட்டும் போதாது, பக்கத்து ஊருக்கும் பார்சல் பண்ணி அனுப்பிவிடுன்னு சொல்கிற மாதிரி தான் உங்களை பயன்படுத்தின அத்தனை பேருமே, உங்களை யூஸ் பண்ண அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போதும் அளவுக்கு இவங்ககிட்ட அன்பை காட்டுற மாதிரி காட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டோம். நம்ம போதும் அளவுக்கு இவங்ககிட்ட என்னென்ன பொருளாதாரம் இருக்கோ, என்னென்ன தேவையோ பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இன்னும் இவங்க வந்து தோக்காமல் இருக்காங்க. எத்தனை தடவை நம்ம அவங்கள ஒரு பாலை தண்ணிக்குள்ளே அமுக்குனாலும் திரும்ப அந்த காற்றுள்ள வரை அந்த திரும்ப அது வந்து எந்திரிச்சு வரும் பார்த்தீங்களா பால். அதே மாதிரி தான் உங்களுக்கு தைரியம் இருக்கிற வரை நீங்கள் எந்திரிச்சு வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு நாள் நான் முன்னேற மாட்டேனா, ஒரு நாள் நான் ஏமாறாமல் இருந்துட மாட்டேனாங்கிறது தான் உங்களுடைய லட்சியமாகவே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தருணம் தான் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்பது. சரி சார், இந்த ஜூன் மாதத்தில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு போகிறாரு, டைரெக்டாக அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 5ஆம் இடத்துல குரு வர்றது ஒரு பக்கம் நன்மை. ஓகே, அந்த குருவுடன் 9ஆம் தேதிக்கு மேலே யார் சேர்றா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன், குரு சுக்கிர இணைவுடன் இணைந்து, சுக்கிரனுடன் இணைந்து குரு பார்ப்பது யோகத்தில் யோகம், மிகப்பெரிய மகா யோகம், வெற்றியில் வெற்றி, மிகப்பெரிய மகா வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகம் வலிமை அடைகிறது. இப்போ தான் நீங்கள் தங்க நகையெல்லாம் வாங்குவீங்க. நம்மளுடைய மீனராசி பெண்கள் தன்னுடைய வளையல், கம்மல், மோதிரம், செயின், தாலி செயின், ஸோ இதெல்லாம் தாராளமாக தன்னுடைய கணவர் கேட்டாலும் கழட்டி கொடுத்துருவீங்க. அதே போல் தன்னுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க, அசால்ட்டாக கழட்டி கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னென்னா, நம்மகிட்ட வந்து விரும்பி கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நின்ட்டாங்க, நம்ம ஒரு தோழனாக ஒரு தோழியாக நினச்சி தானே அவங்க கேட்காங்க. நம்ம இப்போ இதை சும்மா போட்டு என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. வாங்கந்தண்டி உங்களை சுற்றி இந்த அரச மரத்தையும் ஆலமரத்தையும் சுற்றுவாங்க பார்த்தீங்களா. விநாயகர்கிட்ட தேவைக்கு எப்படி வந்து விநாயகர் எப்படி கேட்ச் பண்ணலாம், நம்ம சுற்றி வந்தோம்னா விநாயகர் ஏதாவது ஒரு கருணை காட்டிட மாட்டாரா, நம்ம மாறிட மாட்டோமான்ட்டு சுற்றி வர மாதிரி தான் உங்களை சுற்றி வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அள்ளி கொடுத்தோன்னே துள்ளி ஓடினவை தான் நீங்கள் கூட்ட கூட வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களும் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க, ஆண்களும் உங்களை
லாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால தான் மீன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எந்த இடத்துல எந்த நிலையில் இருக்கோங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை என்ன பண்ணுவாங்க, அவங்கள லாக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த மீனத்துக்கு அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சமூகத்தில் என்ன நடந்துருக்கு, எப்படிலாம் நம்மளை வந்து லாக் பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்ம உறவு என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட்டில் இருக்கணும். ஸோ இல்லைன்னா அதாவது அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்டேட்டில் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, உங்களை மாதிரியே ஒரு உருவத்தை உட்கார வச்சுட்டு உங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் தான் அதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு உங்களே மாட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடு. ஸோ அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய ஏற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் எல்லாம் கடந்து போய் இன்பங்கள், அதே போல் ஒரு என்ன சொல்கிற சந்தோஷங்கள், சங்கடங்கள் நீங்குவது. ஸோ இப்படி நல்ல ஒரு பொருளாதார ரீதியாலும் சரி, ஒரு என்ன சொல்லணும்னா மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களுமாக வந்து இருந்தாலும் சரி, நம்முடைய மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம்தான் தன்னை தானே மீட்டெடுத்து தன்னுடைய உடன் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து, துரோகிகளை துரத்தி அடித்து, நண்பர்களை அருகில் வர வைத்து, உண்மையான உறவுகள் எல்லாம் அவங்க கூட இருந்து குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடக்கமாக இந்த ஜூன் மாதம் இருக்கப் போகிறது என்பது உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 1st கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம், கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள், உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது வந்து ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.